அதுவும் இந்த ஒரு ஒரு சன்செட் டயத்தில் இந்த மாதிரி கடல் பக்கத்தில் இப்போ டெம்பரேச்சர்லாம் உங்களுக்கு 22, 20 அந்த மாதிரி தான் இருக்குது. கூலாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு, இருக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குங்க. சரியா, பாருங்கள். நான் அப்படியே கிளம்புறேங்க. சும்மா ஒரு சின்னதாக வாக்கிங் வந்தேன். ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு மாலை வேலைங்க. எங்கே நிற்கிறேன்னா துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்டில் நிற்கிறேன். ஆக்சுவலாக மணி இப்போ வந்து ஒரு 5:55, கிட்டத்தட்ட சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 6:10க்கு தான் இங்கே வந்து சன்செட். ஆக்சுவலாக ஓகேங்களா, ஒரு அற்புதமான ஒரு மாலை வேலையில் நிறைய பேர் இங்கே வந்து இது போயிட்டுருக்காங்க, வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய க்ரௌடு ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆஃபீஸ் முடித்து எல்லாருமே போகிற டைம். நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஹாஃப் டே லீவ் தான் இருக்கும். துபாயில் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் உங்களுக்கு ஆஃபீஸை விட்டு வர்றப்போ டிராஃபிக் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடலாம். என்ன காரணம்னா நிறையா பேருக்கு வந்து இங்கே ஹாஃப் டே, நிறைய கம்பெனிஸ் இங்கே ஹாஃப் டே ஜிம்மா முடிச்சு ப்ரேயர் முடிச்சுட்டு ஆஃபீஸ் லீவ், அதனால் நிறைய பேர் போயிடுவாங்க. ஷார்ஜாவில் பை டிஃபால்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு 3 நாள் லீவ், வெள்ளிக்கிழமை சேர்த்து. வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் மூச்சு விடலாம், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஏரியாலாம் பாருங்களேன், விட்டு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அழகான கடல், இந்த கடலை பாருங்கள், வேறு லெவல் இல்லைங்களா? துபாயினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்களா, அந்த பாலம் பார்த்தீங்களா, எல்லாம் ஈவினிங் ஸ்டில் ஆஃபீஸை விட்டு மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், பாலம் பிஸியாகவே இருக்குது பாருங்கள். வாகனங்கள் போவதும் வருவதுமாக பிஸியான துபாய் சாலைகள். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கைலைன்லாம் தெரியுதா? துபாயினுடைய ஸ்கைலைனு ஊது மேத்தால் நின்னா அந்த ஷேக் ஜாயிது ஃபைனான்ஷியல் சென்டரு, அந்த ஸ்கைலைன்லாம் சூப்பராக தெரியுங்க. ஆக்சுவலாக அற்புதமான ஒரு வியூ, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. சரியா, வாங்க சும்மா அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போகலாம். அதுக்காக தான் வந்தது. ஆக்சுவலாக அப்படியே முடிச்சுட்டு, ஏன்னா கொஞ்சம் இருட்டிடும், அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டியது தான். இங்கே வந்து உங்களுக்கு துபாயை பற்றி ஒரு சில தகவல். துபாய் பற்றி எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். துபாயிலே பல வருஷங்களாக இங்கே நம்ம இருந்துகிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் துபாய் அது ஒரு வேறு லெவல் இல்லைங்களா, வேறு லெவல் ஃபீலிங் இல்லைங்களா? துபாய்ங்கிறதுங்க பல பேருடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சு. உங்களுடைய குடும்பத்தில் வீட்டில் யாராவது ஒரு ஆள், ஒரு ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக அண்ணனோ தம்பியோ அப்பாவோ மகனோ சகோதரனோ. துபாய்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. நிறைய பேருடைய வாழ்வாதாரம் இது. சரிங்களா, அப்படி இருக்கிறப்போ இங்கே உள்ள இந்த அற்புதமான, இங்கே உள்ள இந்த அமெனிட்டிஸ், இந்த கண்ட்ரியில் உள்ள சேஃப்டி, செக்யூரிட்டி, இங்கே உள்ள மக்கள், ஜென்யூனான மக்கள், அற்புதமான ஒரு பல சூப்பரான பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்போ சொல்வதற்கு வந்து வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே உள்ள மக்களுக்கு வந்து மிக செக்யூரான ஜாபும் இருக்குது, சேஃபான உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு, சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு லைஃப் ஸ்டைலை, ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை இங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கு. ரெசிடென்ஸுக்கு, இங்கே உள்ள லோக்கல்ஸுக்கும் சரி, ரெசிடென்ஸுக்கும் சரி. யுஏயை பொறுத்த வரைக்கும் இங்கே 88% பேர் எக்ஸ்பேட்ரியேட்ஸ் தான், வெளிநாட்டிலேருந்து வந்து வாழறவங்க தான். 12% தான் இங்கே உள்ள லோக்கல்ஸ். 1960களுக்கு பிறகு தான் இங்கே உள்ள ஆயில் அண்ட் கேஸ் இருக்கிறதே யுஏயில் கண்டுபிடிச்சாங்க, துபாய் அபுதாபி உட்பட. அதுக்கப்புறம் தான் பூம் ஆகி இப்போ உள்ள இந்த மாற்றங்கள், துபாயில் உள்ள புர்ஜ் ஹலீஃபா, பாம் ஜுமைரா, பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே துபாயில் தான் இப்போ சமீபத்தில் ஒரு 20-30 ஆண்டுகளில் நடந்திருக்கு. சரிங்களா, பாம் ஜுமைரா அந்த பீக் டயத்துலனாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு உலகத்தில் உள்ள 25% ஆஃப் த கிரேன் எவ்வளோ இருக்கும் உலகம் ஃபுல்லாக, அதில் வந்து 25% ஆஃப் த கிரேன்ஸ் வந்து துபாயில் தான் இருந்துச்சு. அந்த பாம் ஜுமைரா என்னங்க, கடலில் ஆழமாக தோண்டி கீழே உள்ள மணல்லாம் எடுத்து கூட்டிட்டு ஐலண்ட்ஸ் உண்டாக்குவாங்க. அற்புதமான ஒரு தீவுகளை உண்டாக்கி அது வந்து அந்த பாம் ஜுமைரா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இங்கே உள்ள அந்த பேரிச்சம்பழ இது இருக்குது இல்லைங்களா, மரங்கள், அதை அந்த ஃப்ரான்ஸ் அதனுடைய கீற்றுகள் வடிவத்தில் அற்புதமாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், வேறு லெவலில். சரி, பேசிக்கலி இங்கே வந்து உங்களுக்கு வர்றப்போ இந்த பாம் ஜுமைராவை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த பாம் ஜுமைராவில் உள்ள மிக முக்கியமான ஒரு இது என்னென்னா, அது ஒரு இன்ஜினியரிங் மார்வலுங்க. உலகத்தில் உள்ள பெஸ்ட்டு, கோடிக்கணக்கில் பில்லியன் கணக்கில்
காசை கொட்டி அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் புர்ஜ் கலீஃபா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 850-860 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடம். 1 கிலோமீட்டர் தலைகீழாக கவுத்து வச்சா அப்படி இருக்கும் கிட்டத்தட்ட, அந்த மாதிரி உள்ளது. அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள உலகத்தினுடைய மார்வல்ஸ், வேர்ல்டு முக்கியமான ஒரு மார்வல்ஸ், முக்கியமான வேர்ல்டு என்ன சொல்கிறது, கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் துபாய் தன்னகத்தே வச்சுருக்கு. இங்கே வந்து துபாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே உள்ள போலீஸ் இருக்காங்கல்ல, புகாட்டி, அதுக்கப்புறம் லாம்போர்கினி, இந்த மாதிரி கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான திரஹம்ஸ் காசு உள்ள காரையே இங்கே போலீஸ் வச்சுருக்காங்க. பட் அவ்வளவு ரிச்சான காரை வச்சுருந்தாலும் ரொம்ப பீப்புள் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே துபாய் போலீஸ். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே உள்ள ஸ்ட்ரிக்டான கல்ச்சுரல் ரூல்ஸு, ரொம்ப டீசென்சியாக வெளியில் வரப்போ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இங்கே மிக முக்கியமான வரையறைகள் இருக்குது. ஆனால் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, டீசெண்டாக வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா வரையறைகளும் இங்கே வச்சுருக்காங்க. சவுதியில் வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு 70லேருந்து 79 தான் ஆயில் அண்ட் கேஸ் வந்து பூம் ஆகிடுச்சு. இங்கே 60கள்லேருந்தே ஆயில் அண்ட் கேஸ் பூம் ஆகி மிகப்பெரிய லெவலில் இருக்குது. சவுதியில் வந்து 30-40கள்லேயே ஆயில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து யுஏஇயில் வந்து 60களில் கண்டுபிடிச்சி பூம் ஆகி மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணி அதை ஏற்றுமதிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சவுதியில் அந்த 70 to 79 நடந்த அந்த மிகப்பெரிய பூமில் தான் சவுதி வந்து இப்போ உள்ள நிலைமைக்கு இந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரீஸில் உள்ள ஒரு நாடும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆயில் அண்ட் கேஸ் அவங்கள்ட்ட இருக்கிற தெரிய வந்து அதை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்து அவங்க நாடுனுடைய பொருளாதார சூழலை, எக்கனாமிக் ஸ்டேட்டஸை, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை நல்லா ஸ்திரப்படுத்திக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அது அவங்களுக்கு மட்டும் உதவி செய்யலை, நம்மளை போன்ற எக்ஸ்பேட்ரியேட்ஸ் பல பேர்கள் அவங்க நாட்டில் வந்து வேலை செஞ்சு நம்ம வாழ்வாதாரத்தை வந்து வளப்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? எத்தனை பேருக்கு நம்ம வந்து வேலைக்கு கொடுக்குது, ஒரு நிம்மதியான, சேஃபான, செக்யூர்டான, அழகான வாழ்க்கையை வந்து நம்ம இங்கே வாழ முடியுதுன்னா இங்கே உள்ள ஆயில் அண்ட் கேஸ் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்கள். சொல்ல ஏராளமான விஷயங்கள் இருக்குங்க துபாயை பற்றி. இருங்க, அதில் ஒரு பேப்பர் நான் ஒன்று எடுத்து வந்திருந்தேன். ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு அதுக்கு முன்னால் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபெரி இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ஃபெரி நிற்கிது, யாக்டன் நினைக்கிறேன். மியூசிக்லாம் போட்டு மேலே நிறையா 2-3 தளம் இருக்குது. மக்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீக்கெண்டு நேரம் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சரிங்களா, அற்புதமான ஒரு நேரங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாலை மங்கிடுச்சு, சன்செட் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. ஓகே சரிங்க, ஒரு சில தகவல்கள், எக்ஸ்ட்ரா தகவல்கள், மேலதிக தகவலை சொல்லிட்டு அப்படியே முடிக்கிறேன். கடல் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்துங்க ரோபோட் கேமல் ரேசிங், அதாவது கேமல் ஒட்டக ரன்னிங் ரேஸ் இருக்கும். அதில் வந்து மனுஷன் உட்காந்து ஒரு ரோபோட் கேமல்ஸை விரட்டுறதுக்கு பதிலாக ரோபோட்ஸ், இயந்திர மனிதன் வந்து உட்காந்து இயக்குவாங்க. கேட்குறதுக்கு இப்போ சூப்பராக இருக்குல்ல ஆக்சுவலாக. அதேமாதிரி வந்து இங்கே டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்ங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, இங்கே வந்து இருக்கிற காசுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸு, சிட்டிசன்ஷிப், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இங்கே கிடையாது இங்கே. சரிங்களா, இங்கே நம்ம இப்போ சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்காலாம் இங்கே வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், க்ரீன் கார்டு, இல்லை வந்து நம்ம சிட்டிசன் அந்த நாட்டு பாஸ்போர்ட் வாங்கலாம், அப்படி வாங்க முடியாது. அதிகபட்சமாக பிஆர்னுடைய ஈக்குவலண்ட்டாக கோல்டன் விசா மாதிரி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுனா, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஸ்கில்டு பொசிஷனில், ரொம்ப சமூகத்துக்கு பயன்படுற பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா கோல்டன் விசா அப்ளை பண்ணலாம். அது 10 வருஷம் தான். இங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கான்செப்டே கிடையாது. ஆனால் இங்கே வர சேலரி டேக்ஸ் ஃப்ரீ சேலரி, ரொம்ப லுக்ரேட்டிவ் சேலரி, நல்ல பொசிஷன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்குங்க ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோல்டு ஆன் டிமாண்ட். இப்போ நீங்கள் வாட்டர் டிஸ்பென்சர்லாம், இப்போ இந்த டிஸ்பென்சர் மிஷின்லலாம் நீங்கள் காசு போட்டால் உங்களுக்கு வந்து சிப்ஸ் எடுத்துக்கலாம், வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துக்கலாம்ல. அந்த மாதிரி கோல்டு மால்ஸ்லாம், ஒரு குறிப்பிட்ட மால்ஸில், லக்ஸுரி மால்ஸில் காசை நீங்கள் போட்டிங்கன்னா, கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா கோல்டை கீழே வந்து கோல்டு பார், கோல்டு காயின்லாம் வாங்கலாம். நீங்கள் பர்ஜ் கலீஃபாவுக்கு போனாலே அந்த மேலே அந்த டிஸ்பென்சர் வச்சுருக்காங்க, வேறு லெவல் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ, இங்கே உள்ள மெட்ரோ ட்ரெயின், துபாய் மெட்ரோ கேள்விப்படாதவங்க இருக்கவே முடியாது. டிரைவர் இல்லாமல் ஓடுறதுங்க. உலகத்திலே மிக புகழ்பெற்ற 2009ஆம் ஆண்டு ஓப்பன் பண்ணப்பட்ட துபாய் மெட்ரோ டிரைவர் இல்லாமல் ஓடுறது சூப்பராக. இங்கே அதாவது ரஷிதியா ஆரம்பித்து ஜெபலலி வரைக்கும் போதுங்க. அது எக்ஸ்போ 2020 வரைக்கும் 40 கிலோமீட்டர் கவர் பண்ணுது, ஜுமைராலாம் தாண்டி போய். அதேமாரி உங்களுக்கு வந்து இங்கே உள்ள
தண்ணிலாம் அங்கே குடி தண்ணிலாம் டீசலைனேட்டட், மீனிங் வாட், கடல் தண்ணியை குடிநீராக்கி குடிக்கிறது தான். அதுக்காக ஏகப்பட்ட மிகப்பெரிய பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஃபேக்ட்ரிஸ்லாம் அந்த மாதிரி டீசலைனேஷன் சென்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. தண்ணி சுத்திகரிக்கிற இடம், உப்பு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்கி அதுதான் இங்கே குடி தண்ணீர். ஆனால் உப்பு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குறதுனால உப்புலாம் ஒரு சின்ன அளவு கூட இருக்காது உங்களுக்கு. க்ளீனான சுத்திகரிக்கப்பட்ட சூப்பரான தண்ணி, குவாலிட்டியான தண்ணி, ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத தண்ணி அப்படி கிடைக்குங்க இங்கே உங்களுக்கு. ஓகேங்களா? வேறு என்ன விட்டுருக்கேன் ஆக்சுவலாக 2-3 ஐட்டம்ஸ் நான் சொல்ல மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலாக டாலஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது இந்த ஏரியா ஈவினிங் டயத்தில்? அற்புதமான துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இருங்க, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி காமிக்கிறேன். இருங்க, சொல்லுங்கள் இந்த ஏரியாக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா? பாருங்கள், வேறு லெவல் இல்லைங்களா? சூப்பர் சூப்பர். அதுவும் இந்த ஒரு சன்செட் டயத்தில் இந்த மாதிரி கடல் பக்கத்தில் இப்போ டெம்பரேச்சர்லாம் உங்களுக்கு 22, 20 அந்த மாதிரி தான் இருக்குது. கூலாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு, இருக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குங்க. சரியா? பாருங்கள், நான் அப்படியே கிளம்புறேங்க. சும்மா ஒரு சின்னதாக வாக்கிங் வந்தேன். போனால் வீட்டில் போனால் டயர்டாகிடும், படுக்க தான் தோணும். சும்மா அப்படியே வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரிங்களா? ஓகே கைஸ், டேக் கேர். இன்னும் ஒரு நல்ல அற்புதமான வீடியோவில், நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. வாங்க இந்த சைடில் இருங்க, பேக் சைடில் காமிக்கிறேன். பாருங்கள், ஓகே கைஸ், துபாயினுடைய அழகான அழகு, சூப்பரான அழகு, கொள்ளை கொள்ளும் அழகு. இங்கே பாருங்கள், சொல்வதற்கு வார்த்தை இல்லாத அழகு. சாலைகளில் பிஸியான துபாய் சாலைகள், பக்கத்தில் அழகான யாக்ட் படகு, சொகுசு படகு, பக்கத்தில் கடல், இந்த கடலுக்கு பக்கத்தில் அற்புதமான ஒரு வாக்வே. அந்த வாக்வேயில் நான் நிற்கிறேன். அப்படின்னு நினைக்கிறப்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.